வெல்கம் டு BAV's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஈஸியா ஒன் பாட் ரெசிபிங்க. ஹோட்டல் சுவையில ஒரு வெஜிடபிள் புலாவுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். இதுல கரம் மசாலா எல்லாம் நம்ம போடாம சுவையா ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இப்போ செய்யற முறை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிடலாங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுலயே ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. 4 கிராம்பு போட்டுக்கலாங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. 2 மராட்டி மொக்கு போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ பாதியா உடைச்சு போட்டிருக்கேங்க. கல்பாசி கொஞ்சமா போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுடலாங்க. கொஞ்சமா கசூரி மேத்தி போட்டுடலாம். டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த புலாவு. ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஹோட்டல் சுவையில நம்ம வீட்லயே செஞ்சிடலாங்க. இது ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது பாதி குடமிளகா போட்டுக்கலாங்க. கொஞ்சமா காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 பீன்ஸ், ஒரு கேரட்டுங்க, 3த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இது வெஜிடபிள் பலாவ்னால உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையே இன்ஸ்டன்ட் ரெசிபீஸு, ரைஸ் வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸு நிறையாமே போட்டிருக்கோங்க. கேபேஜ் புலாவ், தக்காளி புலாவ், அப்புறமா முருங்கைக்காய் பிரியாணி, கத்திரிக்காய் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், இப்போ ஹோட்டல் சுவையில் ஒரு வெஜிடபிள் புலாவ், எல்லாமே ஒரு 2 பேர் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக சமைச்சு காட்டுறதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணணுன்றதுக்காகவே. இதுலேயே ஒரு மீடியம் சைஸு தக்காளி நறுக்கி போட்டுடலாங்க. அதுவும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. இது 3த்தையும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த விழுதை இப்போ வதக்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுதுங்க, அதை போட்டுடலாம். இதில் பச்சை மிளகாய் காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அதுவும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின ஒரு பிடி புதினா போட்டுக்கலாங்க. ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். இதில் மிளகா பொடி, கரம் மசாலா எதுவுமே கிடையாதுங்க. இந்த 2 தான் நம்ம போடுறது. மீதியெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுருக்கோம். இந்த சின்ன கிண்ணத்தில் 1 கப்பு தயிர் போட்டுக்கலாங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிளாஸால 1 கிளாஸ் அரிசி 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் போடுறேங்க. நீங்கள் நார்மல் ரைஸ் கூட போட்டு பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசியை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நார்மல் ரைஸ்னா உங்களுக்கு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னா 1.25 கிளாஸ் விடுறேங்க 1 கிளாஸ் அரிசிக்கு. இப்போ ருசிக்கு தேவையான அளவு
கல்லுப்பு போட்டுடலாங்க. போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா அரிசி இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டா நமக்கு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வரும். அதனால ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க. அந்த தண்ணியை இதில் விட்டுடுறேன். 1.25 கிளாஸ் வச்சிருக்கேங்க நான் தண்ணி. நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூனு கொப்பரை தேங்காய்ங்க துருவி வச்சுட்டுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். அதுவும் போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் பபிள்ஸ் வரட்டுங்க. பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு லெமனை புழிஞ்சு விட்டுடலாங்க. லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆறி எடுத்து நம்ம திறந்து பார்த்துலாம். பாருங்க சூப்பரா வந்துடுது பாருங்க. அவ்வளோ உதிரி உதிரியா ஹோட்டல் சுவையில் நமக்கு வெஜிடபிள் புலாவு சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. உதிரி உதிரியாக அவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி இது நம்ம ரைத்தாவோட சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.